அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வசலாத்து வசலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மயின். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பெருமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது மரணமும் மறுமையும் பற்றிய தொடர் காணொலியில் பாகம் 4. இன்மை மறுமைக்கே இந்த உலகம். இந்த இன்மை என்பது மறுமைக்கே இந்த உலகம் என்பதை பூரணமாக நம்ம விளங்கி அதன்படி செயலாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு தலைப்பு. இந்த உலகம் மறுமைக்கு மட்டும் உரியதா? இப்படியும் சில நம்பிக்கைகள் மக்கள் மனதில் இருக்கிறது. அதையும் நாம் சரிவாக தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காக இந்த உலகத்தில் நல்லறங்களை செய்ய வேண்டும் என்று போதிக்கும் மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதற்காக 24 மணி நேரமும் மறுமையை பற்றியே யோசித்து கொண்டிருக்க வேண்டும் என்று நமக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் கட்டளையிடவில்லை. சரியாக நம்ம இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன என்பதை தெளிவாக நம்ம விளங்கி கொண்டால் எந்த ஒரு அறிஞர்கள் பெயரால் மார்க்க விளக்கம் என்ற பெயரால் இன்னும் பல மனிதர்களுடைய மூடநம்பிக்கையின் பெயரால் யாரும் நம்மளை ஏமாற்ற முடியாத அளவுக்கு நாம் சரியான வழியில் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எது நேர்வழி என்று நமக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ அந்த வழியில் செல்வதற்கு சரியாக நம்ம மார்க்கத்தை எடை போட்டு புரிந்து கொள்ள வேண்டும். அதில் உறுதியாக நம்ம நிற்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த செய்திகள். மார்க்கம் கடமையாக்கிய செயல்களை செய்து முடித்த பிறகு ஒருவர் தனது நேரத்தை மார்க்கம் தடுக்காத எந்த வகையிலும் செலவழிப்பதை இஸ்லாம் தடுக்கவே இல்லை. நாள் முழுவதும் மறுமை சம்பந்தப்பட்ட வேலைகளை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று மார்க்கத்தில் எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. செய்ய வேண்டிய அமல்களை, செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்த பிறகு இவ்வுலகத்தின் அருளை தேடலாம், இன்பங்களை அனுபவிக்கலாம் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டக்கூடிய வழிமுறைகள். ஜோக் பின் ஹர்ஹப் ரஹமத்துல்லாஹி அவர்கள் ஒரு செய்தியை கூறுகிறார்கள். என்னன்னு கேட்டால், நான் ஜாபிர் பின் சமூரா ரலியல்லாஹு அவர்களிடம், நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அவையில் அமர்ந்திருக்கிறீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், ஆம், அதிகமாக அமர்ந்திருக்கிறேனே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் உதயமாகும் வரை சுபுஹ் தொழுத இடத்திலிருந்து எழமாட்டார்கள். சுபுஹ் தொழுவதற்கு பள்ளிவாசலுக்கு வந்தாங்கன்னா சூரியன் உதயமாகிற வரலையும் அங்கேயே தொழுது முடிச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. சூரியன் உதயமான பின்னால் அங்கிருந்து எழுவார்கள். அப்போது மக்கள் அறியாமை காலம் குறித்து பேசி சிரித்து கொண்டிருப்பார்கள். அதாவது தங்களுடைய முன்னோடு உள்ள வாழ்க்கை, இஸ்லாம் அல்லாத அறியாமை காலத்தில் வாழ்ந்தாங்கல்ல, அந்த வாழ்க்கையில் நடந்த செயல்பாடுகளை பேசிக்கொண்டு சிரித்து கொண்டு இருப்பார்கள். இதை கேட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் புன்னகைத்து கொண்டிருப்பார்கள் என்ற செய்தியை நீங்கள் முஸ்லீமில் 1888வது ஹதீஸாக பார்க்கலாம். பிறரை பார்க்கும்போது புன்முகத்தோடு பார்ப்பது தர்மம் என்று நபி அவர்கள் கூறியுள்ளார்கள். பிறரை நம்ம பார்க்கும்போது நம்ம சிரித்த முகத்தோடு அவர்களை சந்திப்பது என்பது தர்மங்கிற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. அது வேற. தனியாக இருவரோ 4வரோ அமர்ந்து ஜோக் அடித்து சிரித்து பேசுவது மறுமை சம்பந்தப்பட்டதா? அதனால் கபர் வாழ்க்கைக்கு என்ன பயன்?
மறுமையில் என்ன நன்மை எனினும் மார்க்கம் அதை தடுக்கவில்லை. அதான் அதோடைய விஷயம். தனியாக 2 பேரோ அல்லது 4 பேரோ அமர்ந்து கொண்டு ஜோக் அடித்து சிரித்து என்ன ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்க நேரத்துக்கு அடுத்துறாங்கன்னு சொன்னால் அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது கிடையாது. அதனால் மறுமை வாழ்க்கை பாதிப்படையாது. எனினும் மார்க்கம் அதை தடுக்கவில்லை. நமது கேள்வி என்னவென்றால், இப்படியெல்லாம் சிரித்து பேசுவது மறுமை சம்பந்தப்பட்டதா? அதனால் கபர் வாழ்க்கைக்கு என்ன பயன், மறுமையில் என்ன நன்மை என்று நினைக்க தோன்றும். இப்படியெல்லாம் பேசுவார்கள், அவைகளெல்லாம் புறக்கணிக்க வேண்டும் என்பார்கள். ஆனால் மார்க்கம் அதை தடுக்கவில்லை. அவ்வாறு நடந்து கொள்வதை, அவ்வாறு செயல்படுவதை மார்க்கம் தடுத்திருக்கா? அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய ரசூலோ தடுத்திருக்காங்களா? இல்லை. அலங்காரம், நல்ல உணவுகளால் மறுமையில் என்ன பயன்? பெரிய வீடுகளை வந்து கவர்ச்சிகரமாக அலங்காரம் செய்கிறது, அதுபோல் சுவை நிறைந்த பல வகையான உணவுகளை சாப்பிட்றது, இதுக்கெல்லாம் வந்து மறுமைக்கு என்ன நன்மை இருக்க போகுது? அதனால் மறுமைக்கு என்ன நன்மை இப்படின்னு கேட்கக்கூடியவர்களும் இருக்காங்க. விரும்பிய அலங்காரம் செய்து கொள்ளலாம், அது மார்க்கம் தடுக்கலை. நம்மை நாம் அழகுபடுத்திக் கொள்வதற்கு, சீர்படுத்திக் கொள்வதற்கு, தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு விரும்பியதை ஏற்படுத்தி கொள்ளலாம். நம்ம கேட்ட வசதி என்ன வசதி இருக்கோ அதுக்கு தக்கவாறு நம்மளை அலங்கரித்து கொள்ளலாம். அதை மார்க்கம் தடுத்திருக்கா? தடுக்கலை. ஆண்களாக இருந்தால் வாட்சி போட்டுக்கிறது, ஷூ அணிஞ்சிக்கிறது, அழகழகான சட்டை பேண்ட்டு கைலி வேஷ்டி இப்படி கட்டிக்கொள்வது, கூலிங் கிளாஸு, வாகனம் கார் வச்சுக்கிறது, அழகிய வீடு கட்டிக்கிறது, இப்படி அல்லாஹ் எதை நமக்கு வழங்கியிருக்கானோ அதன் மூலமாக அழகான முறையில் சம்பாதித்ததின் மூலமாக நல்ல வசதியாக ஆடம்பரமாக வீடு கொட்டுறதில் தப்பு இல்லை, வாகனங்களை வாங்கி அதில் நம்ம பிரயாணம் செய்கிறதில் தப்பு இல்லை, அழகழகான உடைகளை வாங்கி உடுத்தி கொள்வதில் தப்பு இல்லை, இன்னும் பல உபகாரங்களை ஏற்படுத்தி கொள்வதிலும் என்ன தப்பு இல்லை. ஏன்னு கேட்டால் மார்க்கம் அதை தடை செய்யவில்லை. சரியா? இதை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். பெண்களாக இருந்தால் சொல்லவே வேண்டாம். தலை, நெற்றி, கண், மூக்கு, காது, கழுத்து என்று நூற்றுக்கணக்கான அலங்கார பொருட்களில் என்ன வரிசை கட்டி நிற்கின்றார்கள். அதில் எதுவும் தடை செய்யப்படவில்லை. சரியா? பெண்கள் வந்து இப்படியான இதுகளை வாங்குறாங்க, அதை வந்து அழகுபடுத்திக்கிறாங்க, அலங்காரம் பண்ணிக்கிறாங்க, செலவழிக்கிறாங்கங்கிறதுலையும் மார்க்கம் ஏதாவது தடுத்துருக்கா? தடுக்கலை. காதில் குத்தாமல், மூக்கில் குத்தாமல் அவர்கள் எப்படி வேணாலும் தங்களுடைய நகை அலங்கார பொருட்களை அணிந்து கொள்ளலாம். மார்க்கம் தடுக்கவே இல்லை. அதுபோல் உணவுகளில் என்னவெல்லாம் புது புது உணவுகள் இன்றைக்கி வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஊரில், நம்ம ஒரு கிராமத்தில் வசித்த காலத்தில் நம்ம குடும்பத்தார் ஃபேமிலிக்குன்னு சொல்லி ஒரு உணவு இருக்கும், அதை தவிர வேறு எதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி விதவிதமாக அமெரிக்க உணவு, சைனா புட்டு, தாய்லாந்து புட்டு, பிலிப்பீனி புட்டு, சவுதி புட்டுன்னு சொல்லி விதவிதமாக ஒவ்வொரு நாட்டுடைய கவர்ச்சிகரமான உணவுகள்லாம் இன்றைக்கி எல்லா நாடுகள்லேயும் கிடைக்குது. அது போன்ற உணவுகளில் அனைத்தையும் நம்ம தடுக்கப்படாத உணவுகள், மார்க்கம் எதை தடுக்கப்படலையோ, ஹராம் என்று எதை சொல்லலையோ, அனைத்து விதமான உணவுகளையும் நம்ம சாப்பிட நமக்கு அனுமதி இருக்கிறது. அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஹாங்காங் நூடுல்ஸ், தைவான் பரோட்டா, மலேசியா அத்தோ, அமெரிக்கன் பர்கர், ஆப்பிரிக்கன் ஹாட்டாக் வேணுமா? அவைகள் அழகான முறையில் தான் இருக்குதா? அனைத்தையும் தாராளமாக சாப்பிடலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம். புரோஸ்டா, சில்லி சிக்கனா, பரோட்டாவா, என்ன உங்களுக்கு விருப்பம் இருக்குதோ
என்ன நார்த் இந்தியன் புட்டு, சவுத் இந்தியன் புட்டு, இப்படி அயல்நாட்டு புட்டுகள்னு சொல்லி பலவிதமான என்ன அரபி மந்தி இப்போ ஃபேமஸுங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் நாங்கள் காரைக்காலுக்கு அரபி மந்தி சாப்பிட போகிறோம். இரவாஞ்சேரியில் பயங்கரமான சுவை மிகுந்த மந்தி அங்கே சாப்பிட போகிறோம். இப்படி என்ன வேணாலும் சாப்பிடுவதற்கு கையில் அல்லாஹ் இரணத்தை தந்திருந்தா, அதுக்கான வசதி வாய்ப்புகள் இருந்தால் தாராளமாக உண்ணுங்கள், பருகுங்கள். ஆனால் வீண் வரையும் செஞ்சிடாதீங்க. இன்னும் கால்நடைகளில் இன்னும் கால்நடைகளில் சில கால்நடைகள் சுமை சுமப்பதற்காகவும் சில கால்நடைகள் உணவுக்காகவும் இருக்கிறது. அல்லாஹ் உங்களுக்கு அளித்ததிலிருந்து உண்ணுங்கள், பருகுங்கள். நீங்கள் சைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவனாவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் திருமறை குர்ஆனில். இன்னும் கால்நடைகளில் சில சுமை சுமப்பதற்காகவும் சில உணவுக்காகவும் இருக்கிறது, படைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ் உங்களுக்கு அளித்ததிலிருந்து உண்ணுங்கள். நீங்கள் சைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் சைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான பகைவனாவான் என்று 6வது அத்தியாயம் 142வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் அல்லாஹ் நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்த தூய்மையானவற்றை தடுக்கப்பட்டவையாக நீங்கள் உங்களுக்கு ஆக்கிக் கொள்ளாதீர்கள். வரம்பு மீறாதீர்கள். வரம்பு மீறுவோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அல்லாஹ் எதை அனுமதித்திருக்கிறானோ அதை நீங்கள் தடுத்து கொள்ளாதீங்க. அல்லாஹ் எதை அனுமதிக்கலையோ அது பக்கம் நாடாதீங்க. அப்படி வரம்பு, அது வரம்பு மீறுறதுன்னு சொல்கிறான். அல்லாஹ் விதித்த அந்த வரம்புகளை மீறக்கூடிய ஒரு செயல் என்று சொல்லிவிட்டு வரம்பு மீறுபவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். 5வது அத்தியாயம் 87வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக சுவையாக சாப்பிடக்கூடாது என்பது இஸ்லாத்தின் நிலைப்பாடா? அதிகமாக செலவழித்து சாப்பிடக்கூடாது என்பது இஸ்லாம் சொல்லுதா? இப்படியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மக்களை வழிகெடுக்கக்கூடிய பலர் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் எந்த தடையையும் இது சம்பந்தமான விஷயங்களில் போடவே இல்லை. எந்த ஒரு தடையும் அவன் ஏற்படுத்தலை. சுவையான உணவுகளை உண்பது மறுமை சம்பந்தப்பட்டதா? மறுமையில் அதற்கு நன்மை தீமை உண்டா? நமக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகளை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான் என்பதை தவிர என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சுவையான உணவுகளை உண்பது மறுமை சம்பந்தப்பட்டதா என்று நினைத்தால் அப்படி நினைக்க தேவையில்லை. மறுமையில் அதற்கு நமக்கு நன்மை தீமை உண்டா என்று யோசிக்க வேண்டியில்லை. நமக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகளை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான் என்பதை தவிர, அவன் வழங்கின அந்த அருட்கொடைகளை எவ்வாறு நம்ம செலவழித்தோம், சரியான முறையில் அதுக்கு செலுத்த வேண்டிய வரிகளை செலுத்தணுமா, செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்து விட்டோமா என்று அல்லாஹ் விசாரிப்பான. அதை தவிர வேறு எதுவாக அதிகமாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இப்படி நம்ம நினைப்பதெல்லாம் இபாதத்தும் அல்ல, அது ஒரு வணக்க முறையும் கிடையாது, செய்யக்கூடாததும் அல்ல. இப்படியெல்லாம் செய்யக்கூடாதது என்று அல்ல உத்தரவிட்டிருக்கானா? அப்படியும் அல்ல. நாம் விரும்பியபடி உலகத்திற்காக செய்யும் செயல்கள் அவ்வளவுதான். இதிலிருந்து இந்த உலகம் முழுமையாக மறுமைக்கானது மட்டுமல்ல, இறைவன் அனுமதித்த வகைகளில் இந்த உலக இன்பத்தையும் அனுபவிக்கலாம் என்று நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து வியாபாரம் செய்வது. தொழுகை முடிக்கப்பட்டதும் பூமியில் அலைந்து அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள். அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். 62வது அத்தியாயம் 10வது வசனத்தில். தொழுகை முடிஞ்சிருச்சா, வணக்கம் என்று எதையெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்குதோ அந்த வணக்க முறைகளை சரியாக செய்துவிட்டு அல்லாஹ் விதித்திருக்கிற அவனுடைய அருள்கொடைகளை தேடுங்க, போய் சம்பாதிங்க. எந்த விதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு அவனுடைய ரிஸ்க்கு நாடி இருக்கானோ அதை தேடி அலைந்து பெற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதை செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். உலகில் வாழ்வதற்கும் உணவு உண்பதற்கும் பொருளாதாரம் அவசியம் தேவை.
அதை சம்பாதிக்க மார்க்கம் நமக்கு எந்தவித தடையும் செய்யவில்லை. ஹலாலான முறையில் சம்பாதிக்கணும், அதுதான் நிபந்தனை. எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒருவனிடத்தில் 30 வருடத்திற்கு உட்கார்ந்து சாப்பிடும் அளவிற்கு காசு பணம் இருந்தாலும் அவன் மீண்டும் பொருளாதாரத்தை திரட்டுவதை மார்க்கம் அவனோட தடை செய்யலை. எவ்வளோ சம்பாதிச்சாலும் சம்பாதிச்சுக்கிட்டே இரு, எல்லாமே அல்ல உனக்கு வழங்கின ரிஸ்க்கு தான். அதில் எவ்வளவு வழங்குறானோ அதில் ஒவ்வொன்றிலையும் சோதனை இருக்குது. அதற்குரிய கடமைகளை செய்யணும் என்ற அடிப்படையில் செய்துவிட்டால் எவ்வளோ வேணாலும் பொருளாதாரத்தை திரட்டலாம். அந்த பொருளாதாரத்தின் மூலமாக ஏராளமான நன்மைகளை சம்பாதிக்கலாம். வயோதிகர்களுக்கு உதவலாம், இறை இல்லங்களை கட்டி கொடுக்கலாம், மார்க்க பணிகை செய்வதற்கு உதவலாம். இப்படி நிறைய பொருளாதாரத்தை வச்சு அதிகமான நன்மைகளை சம்பாதிக்க முடியும். அதுக்கெல்லாம் மார்க்கத்தில் தடை இல்லை. யாரிடத்திலெல்லாம் 1 கோடி ரூபாய் இருக்கிறதோ அவர்கள் அதோடு வியாபாரத்திற்கு முழுக்கு போட்டுவிட்டு பள்ளிவாசலே கதி என்று பள்ளிவாசலில் கிடக்கும்படி மார்க்கம் சொல்லுதா? அப்படி குர்ஆனும் சொல்லலை, நபி அவர்களும் சொல்லலை. நீ விரும்பினால் இன்னும் சம்பாதிக்கலாம், எந்த தவறும் மார்க்கத்தில் இல்லை. இவ்வாறு சம்பாதிப்பது மறுமை நன்மை சம்பந்தப்பட்டதா? தேவைக்கு போக அதிகமாக சம்பாதித்தாலோ சம்பாதிக்காவிட்டாலோ மறுமையில் குற்றம் வந்து சேருமா? இல்லை. அடுத்து வழிபோக்கனை போல வாழ். நாம் இந்த உலகத்தில் ஒரு வழிபோக்கனை போல வாழ வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவுரை சொன்னாங்க. இதை தப்பும் தவறுமா புரிஞ்சுக்கிட்டு மக்கள்கிட்ட ஏட்டிக்கு பூட்டி பேசி அதுலேயும் குழப்புறாங்க. அதையும் நம்ம சரியாக தெரிஞ்சுக்கணும். பொதுவாக மக்களுக்கு மத்தியிலே ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இந்த உலகத்தில் நாம் வழிபோக்கர்களைப் போல வாழ வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறியிருக்கிறார்கள். எனவே நாம் இந்த உலகத்தில் எந்த ஆசாபாசமும் இல்லாமல் ஒரு பஞ்ச பரதேசியை போல வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றும் போதிக்கிறார்கள். அந்நியனை போன்று பிரியாணியை போன்று ஒரு அந்நியனை போன்று பிரயாணியை போன்று வாழ வேண்டும் என்பதற்கு எந்த ஆசாபாசமும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று பொருள் அல்ல. ஒரு அந்நியனை போல வாழணும்னு சொன்னால், ஒரு முசாபிர் பிரயாணியை போல வாழணும்னு சொன்னால் எல்லாத்தையும் திறந்து வாழணுங்கிறது இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் தோலை பற்றி பிடித்து கொண்டு உலகத்தில் நீ ஒரு அந்நியனை போன்று அல்லது ஒரு வழிபோக்கனை போன்று இரு என்றார்கள். இதை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை புகாரில் 6416வது ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம். அந்நியனை போன்று அல்லது வழிபோக்கனை போல வாழ வேண்டும், அதற்குரிய விளக்கத்தை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா, அதுக்குரிய விளக்கம் என்ன? அதே நேரத்தில் நாம் விரும்பிய விளையாட்டுகளை விளையாடலாம், விரும்பிய உணவுகளை விரும்பிய ஹோட்டல்களில் விரும்பிய இடத்துல சென்று சாப்பிடலாம், விரும்பிய இடங்களுக்கு சுற்றுலா செல்லவும் செல்லலாம், விரும்பிய ஆடைகளை வாங்கி அணியலாம், விரும்பிய வாகனங்களை வாங்கி ஓட்டலாம். இதையெல்லாம் அந்த நபிமொழிக்கு மாற்றமானது இல்லை. இதுவெல்லாம் பிரயாணியாக ஒரு அந்நியனாக இரு என்பதற்கு எதிரான செயல்களும் அல்ல. ஒரு பிரயாணியாக இரு என்று கூறிய அதே நபி அவர்கள் தான் விளையாட்டுகளை விளையாடி இருக்கிறார்கள். மறுமை சம்பந்தப்பட்ட செயல்களை மாத்திரம் நபி அவர்கள் செய்ய இல்லை, உலகம் சம்பந்தப்பட்ட விளையாட்டையும் விளையாடி இருக்கிறார்கள். ஓட்டப்பந்தயம் மறுமை சம்பந்தப்பட்டதா? அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணியிருக்காங்க, ஊக்குவிச்சிருக்காங்க. நான் பார்க்கும்போது இது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு குதிரை என்று நான் பதிலளித்தேன். குதிரைகளுக்கு ரெக்கைகளுமா இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிறு குழந்தைகளோடு விளையாடுறாங்க. அப்போ அவங்க விளையாடும்போது ஒரு குதிரை பொம்மை இருந்துச்சு. அந்த பொம்மைக்கு 2 ரெக்கை இருக்குது. இதை பார்த்து தான் கேட்குறாங்க, இது என்னது, இதை வச்சுக்கிட்டு விளையாடுறீங்களேன்னு. அப்போ இது குதிரை அப்படின்னு சொல்லவும், குதிரைக்கு ரெக்கை இருக்குமோ அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ஆமாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குதிரைகளுக்கு ரெக்கைகள் இருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டதில்லையா என்று நான் சொன்னேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தன் கடவாய் பற்கள் தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி அபுதாவுதில் 4932வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கு. அப்போ தனது மனைவி விளையாடி கொண்டிருக்கிறார்கள், நபியின் மனைவிக்கு என்ன விளையாட்டு வேண்டி இருக்கிறது என்று கேட்கலாமா? நபியோடைய மனைவியாச்சே, அவங்களாம் விளையாடலாமா? இப்போ நம்ம அப்படி நினைப்போம் இல்லையா? அவங்க விளையாடி இருக்கிறாங்க. போய் தொழு, நோன்பு போய் தாவா பண்ணு என்றார்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இல்லை. அல்லது அதை அங்கீகரித்து சிரித்தார்களா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுதான் உலகம். இதை அனுபவிப்பதை மார்க்கம் எந்த விதத்திலும் தடுக்கவில்லை. எப்போதுமே மறுமை சிந்தனைகள் இருக்க வேண்டும். விளையாடக்கூடாது, ஓய்வெடுக்கக்கூடாது, நிம்மதியாக தூங்கக்கூடாது, நன்றாக சாப்பிடக்கூடாது என்பதெல்லாம் இஸ்லாம் கூறும் அறிவுரையா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லது உங்களுடைய மன இச்சையா, அதை சொல்லக்கூடியவர்களுடைய மன இச்சையா என்று நம்ம சிந்தித்து பார்க்கணும். கொஞ்சம் இப்படி கொஞ்சம் அப்படி, அதான் வாழ்க்கை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எழுத்தர்களில் ஒருவரான ஹந்தலா பின் அர் ரபீஹ் உல் உசைதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது சொல்கிறாங்க, ஒரு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை சந்தித்து, அல்லலா எப்படி இருக்கிறீர்கள், நல்லா இருக்கீங்களா என்று விசாரிக்கிறாங்க. நான் அல்லலா நயவஞ்சகன் ஆகிவிட்டான் என்று சொன்னேன். நான் நயவஞ்சகன் ஆகிட்டேன்னு அவரே சொல்கிறார். அதற்கு அல்லாஹ் தூயவன் என்ன இப்படி சொல்கிறீங்க என்று கேட்குறாங்க. அதற்கு நாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் இருக்கும்போது அவர்கள் சொர்க்கம் நரகம் ஆகியவற்றை பற்றி பேசும்போது நேரடியாக அவைகளை நாம் பார்ப்பதை போன்று நினைத்து கொள்கிறோம், அஞ்சுகிறோம், பயப்படுறோம். அவர்களிடமிருந்து நாம் புறப்பட்டு வீட்டுக்கு வந்ததும் அவங்கள விட்டு வெளியானதும் துணைவி மனைவி மக்களுடன் கலந்துரையாடுகிறோம், வேலை வெட்டி பிழைப்புகள்னு போயிடுறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவற்றில் அதிகமானவற்றை மறந்து விடுகிறோம். எதை சொன்னாங்களோ, எப்படியெல்லாம் பயம் காட்டினாங்களோ அதெல்லாம் மறந்து போயிடுது. வீட்டுக்கு வரும்போது அவங்கள விட்டு இருந்தால் வந்த உடனே நம்ம குடும்பம், நம்ம பிள்ளை குட்டிங்க, நம்மளுடைய பொருள் திருடுற மற்ற இதுதான் வருதே தவிர அது நினைவில் நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இதே நிலையை தான் நாம் சந்திக்கிறோம், எல்லாத்தையும் அப்படி தான் இருக்குது, நானும் அப்படி தான் இருக்கேன் என்று கூறினார்கள். பிறகு நானும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றோம். நான் அல்லாஹ்வின் தூதரே, அல்லலா ஆகிய நான் நயவஞ்சகனாகிவிட்டேன் என்று சொன்னேன். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அது என்று கேட்டார்கள். விளக்கமாக சொல்லுப்பா, என்ன சொல்கிற? அதற்கு நான், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் உங்கள் அருகில் இருக்கும்போது தாங்கள் எங்களுக்கு நரகத்தையும் சொர்க்கத்தையும் பற்றி எச்சரிக்கை செய்யும்போது அதை நேரடியாக நாங்கள் பார்ப்பது போல, பார்த்தது மாதிரி அனுபவிக்கிறோம், நினைக்கிறோம், அச்சப்படுறோம். நாங்கள் உங்களிடமிருந்து புறப்பட்டு சென்றதும் எங்களுடைய வீடுகளுக்கு சென்ற உடனே எங்களுடைய மனைவி மக்கள் பிழைப்பு வியாபாரம் இந்த மாதிரி ஆயிடுது, அந்த நினைவு மறந்து போயிடுது அப்படின்னு சொல்கிறார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக நீங்கள் என்னிடம் இருக்கும்போதுள்ள நிலையிலும் இறை எண்ணத்திலும் எப்போதும் இருந்தால் உங்கள் படுக்கையிலும் நீங்கள் செல்லும் வழிகளிலும் வானவர்கள் வந்து உங்களுடன் கை குலுக்கி கொண்டு இருப்பார்கள். மாறாக அல்லலா இப்படி சில நேரம் அப்படி சில நேரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சொன்னாங்க. அல்லலாவே அதை பற்றி கவலைப்படாத, அப்படியும் தான் சில நேரம் வாழ்க்கை இருக்கும், இப்படியும் தான் சில நேரம் மனநிலை இருக்கும், வாழ்க்கை இருக்கும் என்ன என்று 3 முறை அவர்களுக்கு பதிகிற அளவில் சொன்னாங்க. அதுக்காக ஒன்றும் நீ கவலைப்படாத, அதுதான் வாழ்க்கை, அப்படியும் இப்படியும் தான் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீமில் 5305வது ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம். அப்போ சாப்பிடு, விளையாடு, தூங்கு, இந்த உலகத்தை அனுபவி, வெறும் அருமைக்காக மாத்திரம் அல்ல, இந்த உலகம் இன்பத்தை அனுபவிக்கும் சேர்த்துதான் இந்த துனியாவின் வாழ்க்கை. நான் உலகத்தை அனுபவிக்கவே மாட்டேன் என்று யாரேனும் சொன்னால் அது போலியான பேச்சு. நபி அவர்களே அப்படி இருந்ததில்லையே. நபியை மிஞ்சிய ஒரு தக்வாதாரி இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களா என்று யோசிக்கிறோமா இல்லையா?
அப்போ மறுமையில் அதிகமாக நன்மைகளை பெற விரும்புவோர் அதிகமான அமல்களை செய்யட்டும் என்று இஸ்லாம் ஆர்வம் ஊட்டுகிறது. அதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. அதிகமாக நன்மைகளை செய்யுங்க, இபாதத்துகளை செய்யுங்க, இயன்ற அளவுக்கு உலகத்தை அனுபவிங்க, தடை கிடையாது. ஆனால் அதற்காக உலகத்தை அனுபவிக்கக்கூடாது என்று நாம் மக்களுக்கு பிரச்சாரம் செய்வது இஸ்லாம் காட்டும், இஸ்லாம் சொல்லும் அறிவுரை அல்ல என்பதை சரியாக புரிந்து கொள்ளணும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் உலக வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நாம் தேர்ந்தெடுக்கணும். என்ன, இதையே சார்ந்தும் போயிடக்கூடாது, அதையே சார்ந்தும் போயிடக்கூடாது. நடுநிலையாக இஸ்லாம் காட்டிய அந்த வழியில் புரண்டு விடாமல் சரியான வழியில் நாம் செல்ல வேண்டும். அப்படி செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் கைரா.